வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு மூணாவது சாப்டர் ஆஃப் பீட்டர் லிஞ்சுக்கு போவோம். பீட்டர் லிஞ்சில் பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த சாப்டர் எழுதரிச்ச பேசிவ் ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்ப பாப்புலர் கிடையாது. இந்த புஸ்தகம் எழுதி 25-30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 30 வருஷத்தில் பேசிவ் ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய போர்ஷன் ஆஃப் தி மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபண்டு இன்னைக்கு இவர் இந்த புக்கை ரிவைஸ் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக பேசிவ் ஃபண்ட்ஸை இந்த சாப்டரில் கொண்டு வந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னங்கிறாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். தட் இஸ், நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் பெட்டராக ஸ்டாக் வாங்குவார், அதை மேனேஜ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அமெரிக்காலையும் சரி, இந்தியாலையும் சரி, ஸ்டாக்கோட நிறைய ஏஎம்சிஸ் இன்னும் ஜாஸ்தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எடுத்திங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும். திரும்பி எல்லாருமே இதே ஸ்டாக்கில் தான் போடணும். அதனால் இந்த காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சுக்கங்க. அதில் வாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னெல்லாமோ பேர் சொல்லுவான், டெட் மார்க்கெட்டுமா, பேலன்ஸ்டு ஃபண்டுமா, இதுமா அதுமா. ஸோ நீங்கள் இன்ஃபார்ம்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்காவாக விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பக்காவாக இது என்னோட ஓன் அட்வைஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் டெட் ஃபண்டில் போடவே வேண்டாம். டெட் ஃபண்டில் உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்குது. எய்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், இல்லை கவர்மெண்ட் ட்ரெஷரியை நேராக வாங்கலாம், இல்லை கார்ப்பரேட் பாண்டை வாங்கலாம், இல்லை இதில் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வாங்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து அவன் உங்களுக்காக மேனேஜ் பண்ணுறது தேவையில்லாத விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதை 3ஐயும் நீங்கள் மெச்சூரிட்டிக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மெச்சூரிட்டியும் போது உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டும் கிடச்சிரும், பாண்டோட அமௌண்ட்டும் கிடச்சிரும், ஃபுல்லாக ஃபேஸ் வேல்யூ டெஃபினட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா ட்ரெஷரியில் கவர்மெண்ட் பாண்டை விற்றீங்கன்னா கூட, ஷார்ட் டேர்ம் ட்ரெஷரியில் இருந்தீங்கன்னா கூட விற்றீங்கன்னா திரும்பி காசு வந்துடும். இந்த 3 ஆப்ஷன். ஆனால் ஒரு டெட் ஃபண்டில் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் ஏற இறங்க உங்கள் ப்ராஃபிட்ஸும் ஏற இறங்கும். நம்ம மெயினாக டெட் ஃபண்ட்ஸில் போடுறதே வொலட்டாலிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு. வொலட்டாலிட்டி அவாய்ட் பண்ணணும்னா நீங்களே டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இது மாதிரி பல காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் இருக்குது. இவர் புக்கு எழுதினும்போது இந்த கான்செப்ட் ஆஃப் சீப் பேசிவ் ஃபண்ட்ஸ் கிடையாது. இப்போ அந்த சீப் பேசிவ் ஃபண்ட்ஸ் அவைலபிள். ஆக்டிவ் ஃபண்டுக்கும் பேசிவ் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆக்டிவ் ஃபண்ட்னா நீங்கள் பணத்தை ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்துருவீங்க. மேனேஜர் உங்களுக்கு உங்கள் காசு எடுத்து அவன் மங்காத்த ஆடுவான். அவன் ஸ்டாக்கை வாங்குவான், விற்பான். என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு அவன்கிட்ட கூப்பிட்ருவீங்க. அந்த டிசிஷனை அவன் எப்படி நடத்துகிறாங்கிறது முடிவு அது கம்ப்ளீட்டாக ப்ராப்ளமில் போய் நிச்சயமாக முடியும். ஏன்னா தப்பான ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. நான் பல தடவை சுற்றி காட்டின மாதிரி என்ன பெரிய ஏஎம்சியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் தவறான முடிவு எடுப்பாங்க. செபியே அவங்கள ஃபைன் பண்ணுவாங்க. ரீசன்ட் டைம்ஸில் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு ஐசிஐசிஐ ஸ்டாக்ஸை வாங்கினது, ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஸ்டாக்ஸை வாங்கினதில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதே மாதிரி இப்போ டீலிஸ்ட் பண்ணுறச்ச ஐசிஐசிஐ கூப்பிட்டு ஷேர் ஹோல்டர் மிரட்டினதுலேயும் ப்ராப்ளம் ஆச்சு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கில் குவாண்டமில் இது மாதிரி இடத்துல ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணுறதும் ப்ராப்ளம் ஆச்சு. நான் உங்களுக்கு பல தடவை சொன்ன மாதிரி இது மாதிரி வர்த்தக ஸ்டாக்கையும் ஐபிஓவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆங்கர் இன்வெஸ்டராக காலி பண்ணியிருக்காங்க. அதனால் எது மாதிரி ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போடுறோன்னு நம்மளுக்கு நல்லா தெரியணும். பட் இந்த ஃபண்ட் மேனேஜர் நல்லா பண்ணுறானா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் முன்னாடியே படித்து கிடிச்சு எல்லாம் பண்ணியிருந்தால் தான் பண்ண முடியும். அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் மீன் ஃப்யூச்சர்லேயும் அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு அது உங்களுக்கு பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜரோட காம்பிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஃபண்ட் மேனேஜராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்.
மார்க்கெட் இறங்கரிச்சா வாங்கணும். ஆனால் அப்போ தான் எல்லோரும் ஃபண்டை விட்டு காசை வெளில எடுப்போம். காசு வெளில போகிற சமயத்தில் அவன் வாங்கணும். அதே சமயத்தில் இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹை இருக்கிறச்ச எல்லோரும் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. இது மாதிரி சமயத்தில் பணத்தை கொட்டுறச்ச நீங்கள் பணம் வானான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. பல ஏஎம்சிஸ் வந்து அவங்களோட ஸ்மால் கேப் ஃபண்டை வந்து இப்போ லிமிட் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ தான் நீங்கள் பண்ணலான்னு. அதே சமயத்தில் பேசிவ் ஃபண்டில் ப்ராப்ளமே கிடையாது. மோஸ்ட் பாப்புலர் பேசிவ் ஃபண்ட் இந்த வேர்ல்டு வந்து வேன்கார்ட் S&P 500. வேன்கார்டு S&P 500 என்னென்னா, S&P 500ல் என்ன ஸ்டாக் இருக்கோ அதே ஸ்டாக்கை அதே லெவலில் அது வாங்கிட்டே இருக்கும். அந்த கம்பெனி இது மியூச்சுவலி பெனிஃபிஷியல் கம்பெனி. அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் வர லாபத்தையும் திரும்பி ஷேர் ஹோல்டர்ஸையே திரும்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது மாதிரி பியூராக வந்து இண்டெக்ஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பெருசாக ஒரு ஃபண்ட் மேனேஜரே தேவையில்லை. ஏன்னா ஃபண்டை நடத்துறது கூட வெறும் ஒரு கம்ப்யூட்டரே நடத்திடும். பணம் உள்ள வரும், அவன் மூளையை யூஸ் பண்ணி கசக்கி ஜூஸ் பிழிஞ்சு எது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அவன் வந்து நேரம் எந்த பணம் வந்திருந்தாலும் எப்படி எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அதே ஆர்டரில் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். இந்த இண்டெக்ஸுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸில் அது பேர் ட்ராக்கிங் எரர். ஸோ பேசிவ் ஃபண்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே மேட்டர் வந்து ட்ராக்கிங் எரர் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு. அதனால் நீங்கள் குவாலிட்டி ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர் பார்க்காமையே தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது அப்படியே அதை மிமிக் பண்ணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகும். இன்றைக்கி நிஃப்டிக்கு வந்த ரிட்டர்னோட ஸ்மால் கேப்பில் ரிட்டர்ன் ஜாஸ்தி. அதனால் எல்லோரும் கொண்டு போய் ஸ்மால் கேப்பில் கொட்டுறீங்கிறீங்க. ஸ்மால் கேப்பில் பல அன்சேவரி ப்ராக்டிசஸ், அதாவது தவறான ப்ராக்டிசஸ் பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஆஃப் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதனால தான் கியூபேட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்கன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். அது மாதிரி பல பிஸ்னஸே இல்லாத ஸ்டாக்குங்களை விலை ஏறிட்டே இருக்குது. இப்போ ஒரு குவாண்டனுங்கிற மியூச்சுவல் ஃபண்டில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஃபண்டு வந்து ஸ்மால் கேப்பில் ஃபண்டு. ஆனால் அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி பணத்தை ஜியோ ஃபைனான்ஷியலில் போட்டிருக்காங்க. ஜியோ ஃபைனான்ஷியல் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கிறதே தெரியாமல் ஒரு வருஷமாக லிஸ்டடாக இருக்குது. அதை ஏன் வாங்கியிருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில் மார்க்கெட் அடிபடுறச்ச பயங்கரமாக அடிபடுவீங்க. அடுத்தது வாலட்டாலிட்டிங்கிறத நீங்கள் எதிர்கொள்ளணும். மார்க்கெட் மேலேயும் போகும் கீழேயும் போகும். இப்போ 2 வருஷமாக ஒரே டைரெக்ஷனில் மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே நான் ஸ்மால் கேப்பில் போடுறேன், நீங்கள் ஏன் மிட் கேப் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீயே கேட்பாங்க. நீங்கள் வேணால் வாங்கிக்கங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட் மொலட்டாலிட்டி வந்த உடனே முதல்ல இவங்க தான் வெளில எடுப்பாங்க. அதாவது மார்க்கெட் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கெஞ்சினாலும் மார்க்கெட்டில் போட மாட்டான். மார்க்கெட் ஏறிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணோன்னே ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறேம்மா. ஈவன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறச்ச மார்க்கெட்டில் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். இந்த டைவர்சிஃபிகேஷன்னா என்னென்னா, சம்டைம்ஸ் நீங்கள் செக்டோரல் ஃபண்ட்லேயும் போடணும். இப்போ இந்தியாவில் மோஸ்ட் டாலரோட வேல்யூ இறங்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஐடி இண்டெக்ஸ் தனியாகவும் ஃபார்மா இண்டெக்ஸ் தனியாகவும் வாங்கிறது உங்களுக்கு இந்த ருப்பீ டிப்ரிசியேஷன்னால பெனிஃபிட் வரும். டெய்லி கார்த்தால எழுந்து மார்க்கெட்டோட அந்த ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் NAV என்னன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். இதை தான் அவர் ஒரு டூர் ஆஃப் ஃபண்ட் ஹவுஸ்ன்னு 3rd சாப்டரில் சொல்கிறாரு. பேசிவ் ஃபண்டை பற்றி அவர் பேசியிருக்க மாட்டார். அது என்னோடய அடிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டும் ஒரு பேசிவ் ஃபண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும்.
ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் என் பேஜில் ரெகுலராக கண்டென்ட் நாங்கள் போட்டுட்ருக்கோம். என் பேஜ் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இதில் நியூவாக ஃபேஸ்புக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ண கண்டென்ட் போடுறோம். இதை நீங்கள் ரெகுலராக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா என் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். உங்களால் என்னோடய கண்டென்ட்டை பார்க்க முடியும். என்னை ஹெல்ப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் த பேஜ் அண்ட் ஃபாலோ மீ.